வணக்கம். இன்னைக்கு நம்ம தமிழ் நகைச்சுவையில ஒரு முக்கியமான ஆளுமை நடிகர் வடிவேலோட பயணத்தை பத்தி கொஞ்சம் ஆழமா பார்க்க போறோம். உங்க பார்வைக்காக கிடைச்சிருக்கிற வைகை புயல், வடிவேலுவின் எழுச்சியும் வீழ்ச்சியும் கட்டுரையோட சுருக்கத்தை வச்சுதான் இந்த அலசல். ஆமா. அவரோட அந்த பயங்கரமான வளர்ச்சி, அப்புறம் சில திடீர் சரிவுகள், இதெல்லாம் கொஞ்சம் விரிவா பார்க்கலாம் இல்லையா? நிச்சயமா. இதுல பாத்தீங்கன்னா அவரோட அந்த அபார வளர்ச்சிக்கு என்ன காரணம், அவர் சந்திச்ச சவால்கள், பின்னணி என்னன்னு இந்த ஆதாரங்களை வழியா புரிஞ்சுக்கலாம். அவரோட அந்த கோல்டன் பீரியட், அரசியல் சிக்கல்கள், இப்போதைய நிலைமைன்னு பல விஷயங்களை இது காட்டுது. சரி, அவரோட ஆரம்ப காலத்தை எடுத்துக்கிட்டா 80கள் கடைசியில ரொம்ப சின்ன சின்ன வேஷம் பண்ணி, அப்புறம் காதலன், அருணாச்சலம் மாதிரி படங்கள்ல, அதாவது 90கள்ல ஒரு பெரிய அங்கீகாரம் கிடைச்சது. ஆமா. அவரோட அந்த உடல் மொழி, அந்த ஸ்பெசிபிக் மதுரை தமிழ் பேச்சு, அப்புறம் அந்த பிசிக்கல் காமெடி, இது அவரை சீக்கிரமாவே ஃபேன்ஸ் கிட்ட கொண்டு போச்சு. இங்க ஒரு சுவாரஸ்யமான விஷயம் என்னன்னா, நீங்க சொன்ன மாதிரி 2000ல 2010 வரைக்கும் அதுதான் அவரோட பொற்காலம். அப்போ தமிழ் சினிமாவோட நம்பர் 1 கமெடியன் அவர்தான். ஆமா, சந்தேகமே இல்ல. ஃப்ரெண்ட்ஸு, வின்னரு, தலைநகரம், சந்திரமுகி, மருதமலைன்னு அடங்கப்பா பெரிய லிஸ்ட்டு. முக்கியமா சொல்லணும்னா இம்சை அரசன் 23ஆம் புலிகேசி. ஓ, புலிகேசி மறக்கவே முடியாது. ஆமா, புலிகேசி, என்கவுண்டர் யாகாம்பரம், அப்புறம் நேசமுனி மாதிரி கேரக்டர்ஸ்லாம் இன்னைக்கும் நிக்குது. நாங்க எல்லாம் பில்டப் இல்ல ரியல், அந்த மாதிரி டயலாக்ஸ் எல்லாம் மீம்ஸ்ல இன்னைக்கு உயிரோட இருக்கு. கரெக்ட். நிறைய ஸ்டேட் அவார்ட்ஸ் கூட வாங்கினாரு. ஹீரோக்கு ஈக்குவலான முக்கியத்துவம் கிடைச்ச சில கொமெடியன்கள்ல அவரும் ஒருத்தர். அதனால தான் ஃபேன்ஸ் அவரை வைகை புயல்னு கூப்பிட்டாங்க. ஆனா இங்கதான் கதை கொஞ்சம் என்ன சொல்றது சுவாரஸ்யமா மாறுது. 2011ல நடந்த அந்த அரசியல் நிகழ்வுகள், அவரு திமுகவுக்கு சப்போர்ட் பண்ணி பிரச்சாரம் செஞ்சது, தேமுதிக தலைவர் விஜயகாந்தை விமர்சிச்சது, அதெல்லாம் நடந்தது இல்லையா? ஆமா, இந்த குறிப்பு அதை தெளிவா சொல்லுது. அப்புறம் அந்த எலெக்ஷன்ல தேமுதிக அதிமுக கூட்டணி ஜெயிச்ச பிறகு வடிவேலுக்கு பிலிம் இண்டஸ்ட்ரியில ஒரு அறிவிக்கப்படாத தடை விதிக்கப்பட்டதா சொல்றாங்க. அது பெரிய பாதிப்பு. அவரே கூட நான் ஏமாற்றப்பட்டேன், சினிமா கதவு என் மேல மூடிட்டாங்க அப்படின்னு சொன்னதா இதுல இருக்கு. ஆமா, இதோட விளைவு என்னன்னா 2011க்கு அப்புறம் பெரிய படங்கள்ல அவரை பார்க்கவே முடியல. ஆமா, ரொம்ப கம்மியாயிடுச்சு. தெனாலிராமன் படத்துல 2014ல ஒரு ரீஎன்ட்ரி முயற்சி பண்ணாரு. ஆனா அது எதிர்பார்த்த அளவுக்கு பெரிய ஹிட் ஆகல. அந்த டைம்ல தான் சூரி, யோகி பாபு மாதிரி புது காமெடியன்ஸ் வந்தாங்க. மீம் கல்ச்சரும் ஒரு பக்கம் வளர்ந்துட்டு இருந்துச்சு. அதுவும் அவரோட இடத்த கொஞ்சம் நிரப்புச்சுன்னு சொல்லலாமா? ஓரளவுக்கு ஆமா. அதே சமயம் இந்த இம்சை அரசன் 24ஆம் புலிகேசி படத்தோட 2ஆம் பாகம் அதுவும் நின்னு போச்சு. அதுக்கு தயாரிப்பு நிறுவனத்தோட, அதாவது ஷங்கரோட பிக்சர்ஸோட இல்ல கருத்து வேறுபாடுகள் காரணம்னு இந்த ஆதாரம் சொல்லுது. அப்போ இது அரசியல் பிரச்சனை மட்டும் இல்ல, இந்த மாதிரி தொழில் ரீதியான சிக்கல்களும் சேர்ந்துருச்சுன்னு அர்த்தமா? ஆமா, இந்த ஆதாரம் அப்படித்தான் காட்டுது. ரெண்டும் சேர்ந்து இருக்கலாம். அரசியல் ரீதியா ஒரு பக்கம் ஓரங்கட்டப்பட்டதும், இன்னொரு பக்கம் இந்த மாதிரி ப்ரொடக்ஷன் இஷ்யூஸும் சேர்ந்து அவரோட வாய்ப்புகளை பாதிச்சிருக்கலாம். சமீபத்துல கூட நாய் சேகர் ரிட்டர்ன்ஸ்ல ஹீரோவா வந்தாரு 2022ல. படம் கொஞ்சம் மிக்ஸ்டு ரிவ்யூஸ், கமர்ஷியலா பெரிய சக்சஸ் இல்ல. ஆமா, அது உண்மைதான். ஆனா ஒரு ஆச்சரியமான விஷயம் என்னன்னா, அவரோட பழைய காமெடி சீன்ஸ், குறிப்பா அந்த கான்ட்ராக்டர் நேசமணி மீம்ஸ், அது வழியா சோஷியல் மீடியால அவர் இன்னும் உயிரோட இருக்காரு. அது ஒரு பெரிய கம்பேக் மாதிரி தெரியுது டிஜிட்டல் உலகத்துல. அதுதான் இதுல கவனிக்க வேண்டிய ஒரு முக்கியமான பாயிண்ட். அவரோட வீழ்ச்சிக்கு காரணம் திறமை குறைவில்லை, பாலிடிக்ஸ், இண்டஸ்ட்ரி பிரச்சனைகள் தான் காரணம்னு இந்த குறிப்பு சொல்லுது. தமிழ் காமெடியோட கிங்குங்கிற இடம் அவருக்கு அப்படியே தான் இருக்கு. ஒவ்வொரு தமிழ் வீட்லயும் அவரோட டைவாக கேட்கும். எல்லா மீம் கிரியேட்டரும் அவரோட முகத்தை யூஸ் பண்ணிருப்பாங்க. வடிவேலு மக்களை சிரிக்க வச்சதோட மட்டும் இல்லாம அவரே தமிழ் சினிமால சிரிப்பா மாறிட்டாருன்னு ஒரு கோட் இருக்கு இதுல. ரொம்ப பொருத்தம். ஆமா, இது ஒரு கேள்வியை எழுப்புது. ஒரு ஆர்டிஸ்டோட கலைய அவரை சுத்தி நடக்கிற இந்த பிரச்சனைகள்ல இருந்து எப்படி பிரிச்சு பாக்குறது? அப்போ இந்த அலசல்ல இருந்து நீங்க எடுத்துக்க வேண்டிய முக்கியமான விஷயம் என்னன்னா, ஒரு பயங்கரமான நகைச்சுவை சக்கரவர்த்தியா வளர்ந்து பல தடைகளை சந்திச்சு இன்னைக்கும் ஒரு கல்ச்சரல் ஐக்கானா ஒரு தொடர்ந்துட்டு இருக்காரு. அதுதான் அவரோட பயணத்தோட ஒரு சாராம்சம். இறுதியா நீங்க யோசிக்க வேண்டிய ஒரு விஷயம் இருக்கு பாருங்க. அவரோட சினிமா வாழ்க்கை அரசியல், தொழில் காரணங்களால மாறி இருக்கலாம். ஆனா மீம்ஸ்லயும் நம்ம தினசரி பேச்சிலையும் அவரோட தாக்கம் இன்னைக்கும் நீடிக்குது இல்லையா? ஆமா, அது உண்மை.
இது ஒரு கலைஞரோட உச்சத்துக்கு பிறகு அவரோட லெகசி, அதாவது அவரோட நீடித்த புகழ நாம எப்படி பார்க்கணுங்கிறத மாத்தி யோசிக்க வைக்குதா? ஸ்கிரீன்ல அவர் கம்மியா தெரிஞ்சாலும் டிஜிட்டல் உலகத்துல அவரோட இந்த தாக்கம் எதை சொல்லுது? அதை பத்தி நீங்க கொஞ்சம் யோசிச்சு பாருங்க.